கடைசியா நம்ம வந்து ஒரு ஆல் டைம் செல்சி 11 வீடியோ பண்ணோம். அதுக்கு வந்து பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு உங்ககிட்ட இருந்து. அத தொடர்ந்து அடுத்து என்ன டீம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி நம்ம டீம் யுனைட்டடே பண்ணிருவோம் அப்படின்னு நினைச்சோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் சைட் அலப்பரைஸ். திஸ் இஸ் ரிக்கி, தினேஷ் அண்ட் சந்துரு. டுடே we are going to do a best United 11 post Ferguson era. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. போடு. வெறும் போஸ்ட் ஃபர்கூசன் era கிடையாது. We have some rules. இன்னைக்கு வந்து I'm not going to pick the team. நான் வந்து I'm going to host. தினேஷ் அவனோட லெவனையும் சந்துரு அவனோட லெவனையும் சொல்ல போறாங்க. நான் ஹோஸ்ட் பண்றதுனால I'm going to give some set of rules for them. அது என்னன்னு பார்த்துருவோமா பாய்ஸ்? Let's do it. ஓகே, ரூல் நம்பர் 1. You can only pick one player from Ferguson's retiring team. அதாவது 2013 ஜெயிச்ச லீக் டீம்ல வேலை இருந்து முடிஞ்சு. ஒரே ஒரு பிளேயர் தான் நீங்க எடுக்க முடியும். ஓகே, ம். ரூல் நம்பர் 2. மேக்ஸிமம் 2 அகாடமி பிளேயர்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். யுனைடெட் ஆர் known to produce a lot of academy players. அதுல இருந்து 2 பேர் தான் எடுக்க முடியும். You can only pick 2 players. And finally, rule number 3. ஒரு பிளேயர் உங்க லெவல்ல இருக்கணும். அந்த பிளேயர் வந்து shouldn't have won any trophy. அதாவது போஸ்ட் ஃபர்கூசன் we have won கார்லிங் கப், FA கப், யூரோப்பா லீக். இந்த மூணுமே ஜெயிக்காத ஒரு பிளேயர் வந்து you have to pick. ஓகே, ஆக மொத்தம் கம்யூனிட்டி ஷீல்ட் எல்லாம் ஒரு ட்ரோஃபியாவே அதெல்லாம் ஒரு எஸ் கம்யூனிட்டி ஷீல்டு, இந்த டம்மி ட்ராஃபிஸ்லாம் நம்ம எடுத்துருவோம். ஓகே, இதோட ஃபார்மேட் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து உங்களோட ஃபார்மேஷனை சொல்லிருங்க. தென் வி வில் ஸ்டார்ட் வித் கோல் கீப்பர், அப்புறம் டிஃபென்சிவ் லைனப், அப்புறம் மிட்ஃபீல்ட், அப்புறம் வந்து வில் கோ ஃபார் த ஸ்ட்ரைக்கர். என்னோட ஃபார்மேஷன் 4-3-3. வான்காலரால மட்டும் கொஞ்சம் நாள் ஆடின ஒரு ஃபார்மேஷன். ஸோ மேபி என்னோட டீம் கொஞ்சம் அவனோட எராவை ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் வந்து எப்படி யோசிக்க போறேன்னா, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் டீம் Okay. இப்போ ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு. 3, Okay. 4, 2, 1. ஓ, ரூபன் ஒரு ஆமா. ஃபார்மேஷனை எடுத்து ஒரு போஸ்ட் ஃபர்கூசன் டீம் டெவலப் பண்ண Yes, போறேன். ஓகே yes. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஃபைன். ஸோ என்னோட கோல் கீப்பர் 2013 டீம்ல இருந்து நான் பிக் பண்ற ஒரே மெம்பர் டேவிட் டிகேயா. ஹி இஸ் ஆல்சோ மை கேப்டன் இந்த டீமுக்கு. நம்ம Okay. யுனைடெடுக்கு தான் கேப்டனா வந்து ஆட வைக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி டீம்ல தான் அவனை கேப்டனா போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Yeah. ஆனா போன என்ன சொல்றது 12 வருஷத்துல ஃபெர்குசன் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் டேவிட் டிகேயா வந்து பெஸ்ட் கோல் கீப்பர் மட்டும் இல்ல, பெஸ்ட் பிளேயர்னு சொல்லலாம். ஐ ஆமா. திங்க் இயர் ஆன் இயர் ஒரு 3-4 சீசன்ஸ் கண்டினியூஸா அந்த டீமை தனி மனிதனா டிஃபென்ஸ்ல வந்து காப்பாத்தின ஒரே பிளேயர் வந்து டேவிட் டிகேயா. ஸோ ஆஸ் அ கிளப் லெஜெண்ட் ஹி டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் அ பிளேஸ். அதுவும் Yes. ஒரு பிளேயரை தான் பிக் பண்ணணும்னா அந்த டீம்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஐ கேன் நாட் பிக் another ஒன். ஃபைன். நீ சொன்னது உண்மை. ஐ திங்க் மேன் யுனைடெட் பிளேயர் ஆஃப் த இயர் ஐ திங்க் 2 or 3 times he won. அதுக்கப்புறம் 3 அந்த ஃபர்கூசன் அதுக்கப்புறம் நாட் ஜஸ்ட் மேன் யுனைடெட் பிளேயர் ஆஃப் தி இயர், ஆல்சோ பிளேயர் ஆஃப் தி இயர் கூட வாங்கினாரு. ஈவன் அந்த சீசன் நம்ம ஆண்ட்ரா ஹெரேரா வந்து பயங்கரமா ஆடின சீசன்ல கூட வந்து எவ்ரிபடி voted him to be the player of the year. ஸோ ஆர்சனல் ஃபேன் சொல்ற மாதிரி டேவிட் டிஹியா கேன் ஃபக்கிங் சேவ் த டைட்டானிக். அதுக்கு ஏத்த மாதிரி யூ ஹேவ் பிக்ட் டிஹியா டு பி யுவர் கோல் கீப்பர். நைஸ். சந்துரு, Okay. are you going with the same or do you have a surprise for us? நான் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா Nice. போயிருக்கு. எனக்கு வந்து இந்த ரூபனம் வரும் சிஸ்டத்துல ஆடினதுனால சில பல தேவைகள் இருந்ததுனால் கோல் Okay. கீப்பர் வந்து என்னால எடுக்க முடியல. நான் வந்து ஒரு Okay. டிஃப்ரெண்டா டீன் ஹெண்டர்சனுக்கு போறேன். நம்ம தொப்பி Okay. கீப்பர். நான் Yes. என்ன நினைச்சேன்னா ஹி வாஸ் நாட் கிவன் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா இப்போ வந்து இவனுங்க ஒனானாவெல்லாம் பயண்டீர் எல்லாம் வாங்கி பேஸ் பண்ணதுக்கு வந்து நீ டீன் ஹெண்டர்சன் மாதிரி ஒரு கோல் கீப்பரே வந்து க்ரூம் பண்ணிருக்கலாம். இஸ் ஆல்சோ அன் அகாடமி ப்ராஸ்பெக்ட். ஸோ இப்போ ஆமா. வந்து அவன் என்னதான் இங்கிலாந்துக்கு வந்து நம்பர் 3 கோல் கீப்பரா, நீ வந்து ஆமா. கிறிஸ்டல் பேலஸ்ல வந்து அவனோட பால் பிளேயிங் அபிலிட்டியும் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஹி ஆமா. கேன் டூ இட்னு சொல்லி எனக்கு என்னன்னா இவனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாமோ அந்த மாதிரி தோணுது. இந்த காரணமும் அண்ட் எனக்கு வேற ஒருத்தன் தேவைப்பட்டதுனால இந்த 2013 ஓ. டீம்ல இருந்து ஓகே. ஓகே. நான் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் நம்ம டீன் தொப்பி ஹெண்டர்சன் இன் கோல். பால் பிளேயிங் ஐ திங்க் நம்ம ஆளுக்கு ஒரு நாயர் மாதிரி ஒரு அக்ரெஷனும் இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஆமா. ஃபுல்லி அன்லீஸ்ட் பட் ஐ லைக் இட். ஸோ தினேஷ் சொல்ற மாதிரி இது எனக்கு பிடிச்ச பிளேயிங் லெவனுங்க அந்த மாதிரி வந்து நான் இறக்குறேன். ஆனா நீ சொன்னது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். பிகாஸ் நான் இன்னுமே நினைக்கிறேன் he is the number 1 goalkeeper for current England squad. He is better than ஆமா, I Trafford, feel he is better than Pickford, he is better than Ramsdale னு எனக்கு தோணுது.
ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் காட் பிட்வீன் மல்டிபிள் மேனேஜர் சேஞ்சஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால லோனு வந்தது அந்த மாதிரி ஆமா, போயிட்டு ஆமா. வந்ததுனால ஐ திங்க் ஹி லாஸ்ட் ஸ்பாட். பட் இட் இஸ் எவிடென்ட் அவனோட டேலண்ட், ரைட்? இன்னமும் ஹி ஸ்டில் பிளேயிங் ஃபார் அ டீம் இன் த பிரீமியர் லீக் அண்ட் ஹி இஸ் ஆல்சோ த நம்பர் ஒன் சாய்ஸ் ஃபார் த டீம்னா ஹி வாஸ் நாட் சப்போஸ் டு பி இன் த பெஞ்ச் இல்லையா? ஆமா. And he is And used to playing in the 3 at the back, 3-4-2-1 system. So அதனால தான் அவன இறக்கியிருக்கேன். ஓகே ஓகே. ஹெண்டர்சனோட இன்னொரு இது அவன் எப்படி ஃபேஸ் அவுட் ஆனான்னா, ஹெண்டர்சன் ஆக்சுவலி ஒரு ஸ்டேஜ்ல டிகேயாக்கு முன்னாடி வந்துட்டான். அண்ட் கரெக்டா அவன் இன்ஜூர் ஆகி பெஞ்ச்ல போயிடுவான். அந்த டைம்ல டிகேயா ஒரு ரிசர்ஜன்ஸ் மாதிரி வந்து திருப்பி அந்த ரொனால்டோ வந்த டீம்ல ரீ எஸ்டாப்ளிஷஸ் ஹிம்செல்ஃப் அஸ் அகைன் த பெஸ்ட் கோல் கீப்பர். அந்த மாதிரி ஒரு இது வந்தது. அதுக்கப்புறமா தான் ஹெண்டர்சனால திருப்பி டீமுக்குள்ள வர முடியாம அப்படியே வெளியே போயிட்டான். பட் எனக்கு இதுல என்ன சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா, நீ வந்து டீன் ஹெண்டர்சன் செலக்ட் பண்ணது கூட இல்ல. ஆனா அந்த 2013 டீம்ல இருந்து வேற ஒருத்தன் தேவைப்படுறான்னு சொல்லியிருக்க பாத்தியா? அந்த வேற ஒருத்தன் யாரு அப்படிங்கறத இப்போ வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வீல் வெயிட் மக்களே. ஸோ என்னோட சென்டர் பேக் வந்து சாம்பியன்ஸ் லீக் வின்னர் ரஃபேல் வரான். ஐ திங்க் வந்து அவனை சைன் பண்ணும் போது வந்து ஒரு வேற லெவல் ஃபீலிங் இருந்துச்சு. ஐயோ வேர்ல்ட் கிளாஸ் டிஃபெண்டர் வாங்கிட்டோமோ, ஜெயிச்சே ஆகணும் போய் அந்த மாதிரி சொல்லி. பட் ஆனா இட் டிடன்ட் பேன் அவுட். நம்ம எதிர்பார்த்த அந்த ஒலே கன்னர் சோல்ஷாரோட இதுல வந்து நிறைய சைனிங்ஸ் வந்து ப்ரெஷர் போட்டு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. பட் ஐ ஃபீல் ஸ்டில் ஹீ கம்ஸ் இன் டு மை பிளேயிங் 11. ஓகே. எல்சிபி ஒரே ஒரு ஆப்ஷன், புச்சர், எஸ், லிச்சா மார்டினஸ். எஸ். ஸோ தட்ஸ் வந்து அது ஐ திங்க் இனஃப் செட்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்சிபியா வந்து ஐ செலக்ட் மத்தியாஸ் டிலிட். ஐ திங்க் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஐ திங்க் ஹி இஸ் த பெஸ்ட் ஒன் தட் வீவ் ஹேட்னு நினைக்கிறேன். மெக்வயருக்குலாம் வந்து ஒரு ரிசர்ஜன்ஸுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துருக்கலாம். பட் ஐ ஃபீல் லைக் நீ வந்து ரிசர்ஜன்ஸ் பண்ற, பட் ஆனால் கன்சிஸ்டண்டா வந்து யுனைடெடுக்கு ஒரு டாப் லெவல்ல ஆடணும் அப்படின்னா ஐ பிக் தீஸ் 3 ஹேண்ட்ஸ் டவுன். ஓகே. இதுல வந்து டிலிக்ட் அண்ட் வரான் ஐ டோன்ட் திங்க் பீப்புள் வில் சே மச். ஆனா புச்சருக்கு வந்துட்டு தேர் மைட் பி பீப்புள் ஹூ வில் சே அவர் வந்து இன்ஜர்லயே இருக்காரு பாதி நேரம் அப்படின்னு. ஸோ டு யூ திங்க் தட் இஸ் ஜஸ்டிஃபைட் தட் அவன் வந்து இன்னுமே although he is injured but his class, what he brings for the team, he deserves ன்னு நீ சொல்ற இல்லையா? ஆமா, நீ வந்து இப்பவே யோசிச்சு பாரு. லூக் ஷா கூட தான் வந்து ஆஸ்பத்திரியிலே இருந்தான். இப்போ வந்து வாரம் வாரம் நல்லா தானே ஆடிட்டு இருக்கான். அவ்வளோ வருஷமா இன்ஜுரி ஆகி ஆஸ்பத்திரியில இருந்த அவனுக்கே வந்து இப்போ ரிசர்ஜன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, புச்சர்லாம் சும்மா வந்து அவ்வளவுதான் வேற லெவல்ல கம்பேக் கொடுத்துருவாரு. இட்ஸ் ஜஸ்ட் a matter of time. எஸ். ஸோ விளையாண்டது கம்மி டைமா இருந்தாலும் when he is in the pitch he is a leader, he is impactful அப்படின்னு சொல்றேன். எஸ், ஓகே, காட் இட். ஒரு இன்டிமிடேட்டிங்கான டிஃபெண்டர், ஹைட் அவ்வளோ இல்லைனாலும் ஏய் லிச்சா இருக்காண்டா, ஐயோ பயமாகுதுடா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆமா, ஒரு தைரியத்தை கொடுக்குற ஒரு பிளேயர். எஸ், யூ ஆர் ரைட். ஓகே தினேஷா, நம்ம அப்படியே உன்னோட ஃபோரையுமே சொல்லிடுவோம். பிகாஸ் சந்து அவனோட 3மே சொல்லிட்டனால வில் கோ ஃப்ரம் ரைட் பேக், சென்டர் பேக் டு லெஃப்ட் பேக். ஓகே. ஸோ என்னோட ரைட் பேக் வந்து ஆரன் வான் பிசாக்கா. ஸோ ரீசென்ட்லி ஒரு வெஸ்ட் ஹாம் வர்சஸ் யுனைடெட் மேட்ச்ல வந்து பாயும் புலி பறந்து டிஃபெண்ட் பண்ணாரு. ஸோ வான் பிசாக்கா கிட்ட அட்டாக்கிங் குவாலிட்டி இல்லைன்னா கூட ஐ திங்க் ஸ்டில் ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சிவ் ரைட் பேக்ஸ் எனக்கு தெரிஞ்ச லீக்ல. அண்ட் எஸ்பெஷலி 1-on-1 சிச்சுவேஷன்ஸ்ல இப்ப கூட ஐ திங்க் இஸ் வெரி வெரி டெட்லி. நம்மால் வந்து எவ்வளோ லாஸ்ட் பிச் டேக்கிள் வந்து லைக் சிங்கிள் ஹேண்டடா கோல் சேவ் பண்ணிருக்கான் வித்தவுட் கெட்டிங் புக். ஸோ அது வந்து லைக் ஒரு எக்ஸப்ஷனல் அபிலிட்டி. அவனுக்கு வந்து ரொம்ப நாள் ஒர்க் அவுட் ஆகல. பட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் இந்த 10-12 வருஷத்துல ஆடின ரைட் பேக்ஸ்ல ஹி சம்படி அட்லீஸ்ட் இஸ் ரிலையபிள் இன் டிஃபென்ஸ். கண்டிப்பா இவன் ஒருத்தன் கால் விடும் போது தான் நம்மளுக்கு வந்து ஹார்ட் இஸ் இன் த மவுத் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மட்டும் இருக்காது. இவன் வந்து விடும் போது ஓகே அவன் பால் எடுத்துருவாண்டோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல. ஆமா, நம்மால எம்பாப்பேவே 1-on-1ல வந்து புடிச்சு அந்த மேட்சுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த டீக்குள்ள அவ்வளோ கான்பிடென்ட்டா அவ்வளோ வாட்டி வந்து காலை உள்ள விட்டு போட்டது இவன் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பட் அனேரிமா ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிம் பிகாஸ் அவன் மட்டும் ஒரு 8 to 9 years முன்னாடி பிறந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த லாஸ்ட் ஜெனரேஷன்ல where they didn't need இவ்வளோ அட்டாக்கிங் ரைட் பேக்ஸ் லெஃப்ட் பேக்ஸ். அந்த ஜெனரேஷன்ல பிறந்தான்னா எங்கேயோ இருந்திருப்பான். லுக் அட் கேரி நெவில், லுக் அட் கஃபு, தே ஆல் அவங்களுக்கு கொஞ்சம் அட்டாக் வரும் ஓகே, பட் தே ஆர் ப்ரிடாமினன்ட்லி வெரி குட் டிஃபென்சிவ், ரைட்? அந்த இதுல வந்து யூ கேனாட் டேக் இட் அவே ஃப்ரம் ஹிம். அவன் வந்து இஸ் மிஸ்டர் டிபெண்டபிள் அட் த பேக்.
ஐ திங்க் சென்டர் பேக்ஸ் வந்து வில் ஓவர்லாப் நினைக்கிறேன் என்னோட டீம்ல. ஸோ மை ஓகே. சென்டர் பேக் ஐ எம் ஆக்சுவலி கோயிங் வித் வரான், லைக் சேம் ரீசன். ஸோ எலிட் மென்டாலிட்டி, 2 எஸ். ஃபைனல் ஆடி கொடுத்தாலும் ஃபைனல்ல வந்து ஆடி ஜெயிச்சுட்டு போனான். ஸோ ஐ திங்க் ம். ஹீ இஸ் ஆல்சோ அ பிளேயர் ஹூ ஐ விஷ் லைக் யுனைடெட் இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆடி இருக்கணும் அப்படின்னு வந்து ஆமா. டெஃபினெட்லி நினைச்ச ஒரு பிளேயர் வந்து யா. ரஃபேல் வரான். பட் அன்பார்ச்சுனேட்லி ஷார்ட் ஸ்பேன். பட் கிரெடிட், 2 ட்ரோஃபி அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம டீம் நல்லா ம். ஆடுது ஆடல அதெல்லாம் ஒரு விஷயம். ஆனா அந்த ட்ரோஃபி வின்னிங் கிரெடென்ஷியல் அவனுக்கு நிறையவே இருந்தது. யா. என்னோட இன்னொரு சென்டர் பேக்குக்கு நான் ரொம்ப யோசிச்சேன் ஹாரி மெக்வயரை பத்தி. ஆனா ம். எனக்கு வந்து அந்த ஹாரி மெக்வயரோட ஒரு டைம்ல இருந்த ஃபால் வச்சு பார்க்கும்போது என்னால வந்து மனசுல கேட்கல, இவனை வந்து ஒரு பெஸ்ட் யுனைடெட் 11ல பிக் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி யா. ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்தது. ஸோ ஐ எம் கோயிங் வித் மார்டினஸ் அகைன். ஸோ வரானோட ஓகே. 2 ஃபைனல்லையும் பார்ட்னரா இருந்த சென்டர் பேக். ஸோ வரான் அண்ட் மார்டினஸ் 2 ஃபைனல் ஆடினாங்க, 2 ஃபைனலும் ஜெயிச்சாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு செப்பரேட் தெம். ஸோ ம். அண்ட் டிலீட் அஃப்கோர்ஸ் இந்த சீசன் ஐ திங்க் he should be in one of the best defenders in the league. அந்த கான்வர்சேஷன்ல கண்டிப்பா இருக்கணும். ஆனா ம். அவன் வந்து யுனைடெட்ல இருக்கிறதுனால வருவானான்னு எனக்கு தெரியல. பட் இந்த சீசன் இஸ் டெஃபினெட்லி தேர். அண்ட் என்னோட ஓகே. லெஃப்ட் பேக் தான் நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன். அது ஒரு கர்ஸ்ட் பொசிஷனாவே இருந்தது. ஆமா. என்னால லூக் ஷாவ மனசார என்னால வந்து என்னோட ஒரு பெஸ்ட் 11 டீம்ல எடுக்க முடியல. யா. ஆனா ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் ஹூ ஐ ரியலி லைக், நான் வந்து டெய்லி பிளிண்ட் ஐ எம் பிக்கிங் ம். பிளிண்ட் as a left back. யா. he was also a choice for my LCB. ஆனா பிளிண்ட் was a very reliable player. அவனுக்கு வந்து ஒரு ம். பெரிய லெக்ஸ் இல்ல மத்த ம். பிளேயர்ஸ் மாதிரி போய் அப் அண்ட் டவுன் ஆடுறதுக்கு. ஆனா நல்ல பிரெயின் இருக்கு. இட்ஸ் வெரி குட் இன் பொசிஷனிங். யா. பாஸ்லாம் சும்மா நச்சு நச்சுன்னு போடுவான். யா. So I think he was one of my like favorite Dutch players who played for United. ஆனா அவனும் ரொம்ப நாள் ஆடல. யா. But yeah, he's my left back. Yeah, but I am little bit disappointed because of Harry Maguire இல்லாதனால. But still, it's your 11. நீங்க 2 பேர் சொல்றது. I leave it to you guys. But Harry Maguire's resurgence is something that நம்ம வந்து we need to study, and a lot of players வந்து should take into the mentality. But I think ஒரு substitute இந்த டீமுக்குன்னு சொன்னா both of you will pick Maguire நான் நினைக்கிறேன் for the defense, right? Yeah, After yeah. this. Yes. அதாவது ஒரு அமோரிமோட சப்ஸ்டிடியூட்டா கண்டிப்பா நான் மெக்வேரை வந்து பிக் பண்ணுவேன். Yes. So Maguire ஏன்னா நீ gets a யோசிச்சு பார்த்தனா டிஃபென்சிவா வந்து நீ பேசினா வந்து மேபி தேர் இஸ் நாட் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ கேன் திங்க். ஆனா இப்போ ரீசெண்டா அந்த ரிசர்ஜன்ஸ்ல வந்து நிறைய கோல் த்ரெட்ஸ் தான் வந்து என்னால யோசிக்க முடியுது. yeah. இப்போ அவன் வந்து லாஸ்ட் மினிட் வின்னர்ஸ் அடிக்கிறது, Yeah. தட் இஸ் நாட் அ டிஃபெண்டர் ஸ்டாப். ஸோ வந்து Yeah. எனக்கு ஐ ஃபீல் லைக் ரிசர்ஜன்ஸ் இருக்கு, பட் த ரிசர்ஜன்ஸ் ஷுட் பி ஃபார் த ரைட் ரீசன்ஸ். Correct. டிஃபென்சிவா வந்து மேபி எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவா வந்து அவன் இல்ல அப்படின்னு தான் தோணுது. ஹி இஸ் a குட் டிஃபெண்டர் பட் நாட் அ யுனைடெட் லெவல் டிஃபெண்டர். Mhm. நான் So வந்து மெக்வயரை எப்ப பிக் பண்ணிருப்பேன்னா, ஏதாவது இந்த ஃபைனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவன் ஜெயிச்சிருந்தானா ஐ வுட் ஹவ் பிக்ட் ஹிம். ஐ ஒன்லி பிக் மார்டினஸ் ஃபார் தட் ரீசன். அண்ட் இவங்க 2 பேரும் ஒரு பேரா 2 ஃபைனல் ஜெயிச்சது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது. பட் மார்டினஸ்க்கு இன்ஜுரி ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் டவுன் சைட். ஸோ பார்ப்போம் அவன் எவ்வளோ லாஞ்சிவிட்டி வச்சிருக்கான். yeah. ஆமா, புரியுது. அவன் ஸ்குவாட் பிளேயர் தான். அதாவது நீங்க ஓகே 2-0 லீட் எடுக்கிறீங்க. ஓகே ஒரு மெக்வயரை கூப்பிட்டு வச்சு பின்னாடி ஒரு பஸ்ஸை பார்க் பண்ணனா எஸ் ஹி இஸ் மை பிளேயர் டு ம். கோ. பட் ஒரு ஹை பிரஸ்ல ஆடணும் அப்படின்னா ஐ வுடன்ட் பிக் மெக்வயர் ahead of the players that I picked. கரெக்ட் தான். பிகாஸ் தோஸ் ஆர் மொமெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த கோல் அடிக்கிறதெல்லாம் வந்து மொமெண்ட்ஸ் விச் யூ கேன் செரிஷ். பட் ஆனா டிஃபென்சிவ்லி நான் நம்பி அவனை போடலாமா, will he save the team அப்படின்னு பார்த்தா யூஆர் ரைட், அந்த இடத்துக்கு வந்து கிடையாது. நம்ம பல லெஜெண்டரி டிஃபெண்டர்ஸ் லைக் டெரி, விடிச் இவங்க எல்லாருமே வந்து ஆல்சோ கோல் ஸ்கோரிங் வாஸ் அன் அடிஷனல் அட்ரிபியூட் தானே தவிர அது மட்டும் தான் அவங்களோட ஆமா. மெயின் அட்ரிபியூட்டா இருந்தது இல்லைல்ல. ஸோ மேக் சென்ஸ். பட் டெய்லி பிளின் வெரி குட் ஷவுட் அவுட். ஹை ஐக்யூ பிளேயர், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஐக்யூ பிளேயர்ஸ் டு எவர் பிளே ஃபார் யுனைடெட் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனால ஈஸியா he could adapt into midfield also, right? சிடிஎம்மாவும் ஆடி இருக்கான். அவன் ஆமா. என்னோட ஒரு சிடிஎம் கேண்டிடேட்டாவும் இருந்தான். பட் வந்து Okay. எனக்கு லெஃப்ட் பேக்ல லூக்ஸாவை போட வேணான்ற இதுல நான் ரொம்ப Yeah. உறுதியா இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் எவ்ரா போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம எப்பயுமே யுனைடெட்ல வந்து there was a problem in left back positions தான். அலெக்ஸ் புட்னர் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா ஒரு ஆள் இருந்ததே கிடையாது. ஸோ ஓகே ஃபைன், அண்டர்ஸ்டாண்ட். கச்சக்க பிளேயர்ஸ். ஓகே, நவ்
We are going to the midfield, the maestros who control the game, the engines. ஓகே. என்னோட 3 மிட்ஃபீல்டர்ஸ்ல நான் 3 பேர வந்து இதுல யார் ரிலையபிளான சிடிஎம்னு எனக்கு தெரியல. பட் ஐ அம் கோயிங் பிட்வீன் 2 மிட்ஃபீல்டர்ஸ். ஒண்ணு வந்து ஆண்ட்ரே ஹெரேரா, இன்னொன்னு Okay. வந்து ஸ்காட் மெக்டாமினே. 2 பேரும் Okay. பெர்ஃபெக்ட் சிடிஎம்ஸ் கிடையாது. Yeah. பட் ஐ திங்க் ஸ்காட் மெக்டாமினே ரீசென்ட்லி இட்டாலியில போய் பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டு வேற வாங்கிட்டு வந்தாரு. ஸோ ஐ திங்க் கடைசி கிராஜுவேட் ஃப்ரம் கேரிங்டன் டு கோ அண்ட் டூ சம்திங் பிக் போய் ஒரு லீக் ஜெயிக்கிறது. ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்காட் மெக்டாமினே அண்ட் definitely a player who had a lot of heart and passion to play for the club. அது வந்து Yeah. recent years நிறைய மிஸ் ஆச்சு. Yeah. So that was one of the reasons I wanted to pick him. So McTominay is one of the midfielders and the other one is Ander Herrera. Ander Herrera I think on the like ரொம்ப underrated player. ஆனா இஸ் அகைன் another player. எப்ப விளையாடினாலும் அந்த பேட்ஜுக்கு he gave everything. He gave Yes. it his all. Yeah. So he also like deserves to get a chance in the best 11. And என்னோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் நம்மளோட கரண்ட் கேப்டன் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். ஐ திங்க் ஃபெர்குசன் எராக்கு அப்புறம் ஒரு சைன் பண்ண பெஸ்ட் பிளேயர்னா ஐ திங்க் தேர் won't be much competitors for Bruno Fernandes. So he picks himself. Right. ஆண்ட்ரே ஹெரேரா வந்து should have கேப்டன் ஆயிட்டான் ஆல்ரெடி. பட் இன்னும் இருந்திருந்தான்னா ஐ திங்க் ஹி வுட் ஹவ் காட்டன் லெஜண்ட் ஸ்டேட்டஸ் நான் நம்புறேன் ஃபார் யுனைடெட். ஏன்னா லைக் யூ செட் அவன் வந்து ஹி கேவ் எவ்ரி திங் ஃபார் த பேட்ச் டில் த வெரி எண்ட். அவன் Yeah. மூவ் டு பிஎஸ்ஜே வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பி ஆனஸ்ட். ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா இப்படி டக்குன்னு கிளம்பி போயிட்டானே அந்த மாதிரி இருந்துச்சு. பட் யா, ஆனா சொன்னான்ல லைக் கிளப் டின் ஆஃபர் இம் த ஆமா எக்ஸ்டென்ஷன். அவன் அழுதுட்டே தான் வந்து போனான். ஆமா ஸோ சம்படி ஹூ லெஃப்ட் த கிளப் வித் அ வெரி ஹெவி ஹார்ட். அந்த மாதிரி போனவங்க வந்து ரொம்ப கம்மி இல்லை. ஸோ யா நம்ம நிறைய தேவையில்லாத பிளேயர்ஸ்க்கெல்லாம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 7-8 வருஷம் ஒருத்த மார்ஷல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு கொடுத்துருக்கலாம். அவன்லாம் யா ஒண்ணுமே பண்ணாம அவ்வளவு நாள் சம்பளம் வாங்கி ஓபி அடிச்சுட்டு போயிட்டான். ஸோ ஆமா ட்ரூ. So, with Ander Herrera, McTominay, and Bruno, Dinesh has picked one academy player already, which is Scott McTominay. Let's move to Chandru. Mhm. Chandru, one noda midfield lineup. You said 3-4-3. Who are your 4 midfielders? ஸோ வந்து நம்ம இப்போ ஆண்டர் ஹெரேராவை பற்றி பேசினதுனால அப்படியே நான் அதில் கண்டினியூ பண்ணிடுறேன். என்னோட Yeah, ஒன் ஆஃப் த மிட்ஃபீல்டர்ஸ் இஸ் ஆண்டர் ஹெரேரா. அந்த cool. கிளப்புக்கு ஆடுற அந்த பேஷன் வந்து வாஸ் ஈஸிலி விசிபிள். ஆமா அண்ட் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ப்ரூனோ அண்ட் கசமீரோ வந்து செட் ஆயிட்டானுங்களே இந்த ரோலில். ஓரளவுக்கு இந்த இட்ஸ் ஒர்க்கிங். ஆனால் பீப்புள் சே கசமீரோ கிட்ட வந்து ஹீ டசன்ட் ஹாவ் த ஸ்டாமினா இன் ஹிம், Yeah, இந்த லெக்ஸ் இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல. கசமீரோட 2x லெக்ஸ் நம்ம ஆளுகிட்ட இருக்கு ஆண்டர் ஹெரேரா. ஸோ வந்து mm, ஐ எம் புட்டிங் ஆண்டர் ஹெரேரா நெக்ஸ்ட் ப்ரூனோ இந்த okay, மிட்ஃபீல்டில். ஸோ வந்து okay. அந்த 3-4-3ல 2-1. 3-4-2-1ல வந்து ஐ ஃபீல் லைக் அந்த ப்ரூனோ காசா ஆடுற பொசிஷன்ல ப்ரூனோ அண்ட் ஆண்டர் ஹெரேரா வில் பி மை 2 மெயின் மிட்ஃபீல்டர்ஸ். அண்ட் அதான் Okay. ப்ரூனோ சொல்லிட்டேன். ஐ திங்க் நான் அதை பற்றி பேசவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைனிங்ஸ் ஆஃப் யுனைடெட் இன் த லாஸ்ட் டெக்கெட். அண்ட் Yeah, என்னோட கேப்டன் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான். ஏன்னா இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஒப்பீனியன். பட் ஐ ஃபீல் லைக் இட் இஸ் ஓகே ஃபார் பீப்புள் டு பி தெம்செல்ஸ். mhm, பைனிங் பேஷன், நீங்கள் அதை எப்படி வேணால் சொல்லுங்க. ஹீ yeah, வாண்ட்ஸ் டு ப்ளே ஃபார் த கிளப். இவ்வளோ கோடியாக கொடுத்து சவுதியில் கூப்பிட்றான். இல்லை நான் யுனைடெட்ல தான் வந்து 7வது தான் முடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா தட் மீன்ஸ் சம்திங். த பேட்ச் yeah, மீன்ஸ் சம்திங் டு ஹிம். அண்ட் தேர் இஸ் ஆல்சோ சம் போர்ச்சுகீஸ் கனெக்ஷன் வித் யுனைடெட். ஸோ வந்து mm, I go for Bruno as my captain and Ander Herrera to pair with him. okay. So 2013 டீம்ல இருந்து ஒரு வேங்கை அந்தோனியோ வெலன்சியா. Okay. ஸ்பீட் இருக்கா? இருக்கு. ஸ்ட்ரென்த் இருக்கா? இருக்கு. டிஃபென்ஸ் Yeah, பண்ண முடியுமா? இருக்கு. அட்டாக் yeah, பண்ண முடியுமா? பண்ண முடியும். நாங்கெல்லாம் விங்கரா இருந்தோம் அந்த காலத்துல அப்படி சொல்லி. yeah, பியூர்லி பேஸ் பீஸ்ட் வெலன்சியா. ஐ mhm, திங்க் இந்த சிஸ்டத்துல, அதாவது இந்த ஃபார்மேஷன்ல விங் பேக்ஸ் ஆர் மெயின். yeah, அண்ட் நான் வந்து யோசிச்சு பார்த்தா எந்த ஒரு விங் பேக்குமே வந்து டிடன்ட் ஸ்ட்ரைக் மை மைண்ட் as லைக் ஓகே வேற லெவல் விங் பேக் அப்படின்னு சொல்லி. yeah, ஒரே ஒரு
ஐ ஹேட் டு பிக் பிட்வீன் வெலன்சியா இல்லைன்னா நம்மளோட கிறிஸ்டியானோ யங். ஸோ நான் வந்து வெலன்சியா அப்படின்னு வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீ இஸ் மை ஒன் பிளேயர் ஃப்ரம் த ஃபர்கியூசன் எரா. அந்த பக்கம் வந்து தினேஷ் சொன்னதுக்கு ரைட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல லூக் ஷாஸ் ரிசர்ஜன்ஸ் வச்சு ஐ எம் பிக்கிங் லூக் ஷா அஸ் அ விங் பேக். இதுக்கு வந்து மற்ற காரணமும் இருக்கு. ஒன்னு வந்து இஸ் ஆல்சோ லைக் அ வெரி பேசி பிளேயர். வென் ஹீ இஸ் ஃபிட் இப்பவே வந்து ஐ வாண்ட் டு see him play அந்த விங் பேக் பொசிஷன். லிச்சா ஷுட் பிளே இன் த லெஃப்ட் சென்டர் பேக் அண்ட் ஷா வந்து டோர்குக்கு பதிலா எவ்வளவோ நல்லா ஆடுவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனா அவனை அப்படி ஆட வைக்க மாட்டேங்கிறான். ஸோ இது என்னோட ஹைப்பத்தட்டிக்கல் லெவன் அப்படின்றதுனால அண்ட் சம் கெமிஸ்ட்ரி ரீசன்ஸ் வரப்போகுது. நான் சொல்ற அடுத்த பிளேயர்ஸ் கூட ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனாலையும் சில பல காரணங்களால் ஐ பிக் லூக் ஷா as my left wing back. So Valencia, Bruno, Herrera, Shaw. அன்டோனியோ வெலன்சியா வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு திங்க் அவன் பாதி கரியர் வந்துட்டு he was a winger, he was an attacker. அதுக்கப்புறம் he was changed to defender. ஆனா he is included in a defensive conversation. அப்போ அவனோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எபிலிட்டி யோசிச்சு பாரு. There are people who are work rate. There are people who played for Liverpool in the past and now playing in Real Madrid who complain that அவருக்கு அட்டாக் மட்டும் தாங்க வரும் ரைட் பேக்ல இருந்து, டிஃபென்ஸ் வராதுன்னு. உனக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? So imagine the mentality of அந்த old time players எப்படி இருந்திருக்காங்கன்னு. லைக் எனக்கு டீமுக்கு இது தேவையா, நான் மாறுறேன், I can do it and I can even do it better than a proper right back who has been developing or playing like a right back since ஒரு 15 வயசுல இருந்து. So there no complaints, I will do my job. அந்த மாதிரியான ஒரு பிளேயர். வெலன்சியா வந்து இஸ் a player with the highest work rate. ஏன்னா வெலன்சியா ரீப்ளேஸ் பண்ண பிளேயர் யாருன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல. கிறிஸ்டியானோ போனதுக்கு அப்புறம் சைன் பண்ண ஃபர்ஸ்ட் விங்கர் வந்து வெலன்சியா தான். ஆமா. ஸோ அந்த சீசன் ரூனிக்கு கிராஸ் மேல கிராஸ் போட்டு லைக் நிறைய அசிஸ்ட் கொடுத்தான். பிளஸ் நம்பர் 7 கொடுத்து அதை வாங்கி எனக்கு இந்த 7 வேணாங்க, நான் இதுக்கு வந்து இது பண்ணலன்னு சொல்லி அவன் திருப்பி அவனோட பழைய ஜெர்சி நம்பருக்கே போக ட்ரை பண்ணி, ஸோ லைக் அவனுக்கு வந்து கிளப்புக்கு ஆடணுன்ற அந்த ப்ரைட் அண்ட் பேஷன். அண்ட் ஹி ஆல்சோ வெண்ட் ஆன் டு பிகம் கிளப் கேப்டன்ல. ஸோ கிளப் கேப்டனா தான் ஹி லெஃப்ட் த கிளப். ஸோ அது வந்து லைக் வெரி யூனிக் கேரக்டர் அன்டோனியோ வெலன்சியா. அந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆமா. ஓகே, நவ going to the attack, scorers, the superstars of the team. So இத வந்து நம்ம ரெண்டா பிரிச்சிடுவோம். ஓகே, because நீங்க ரெண்டு பேருமே வந்து you have 3 attackers, right? So first we'll discuss about the wingers and all the number 10s and then we'll go for the striker. ஓகே, என்னோடது வந்து சும்மா பட்டா பறக்கிற மாதிரி ஒரு டீம். ஓகே, ஃபுல்லாவே பேஸ் தான், எல்லாமே 90+ பேஸ். அதாவது அதனால என்னதான் சில பேர் வந்து இப்போ யுனைடெட் விட்டு பார்சலோனா போனாலும் ஐ ஃபீல் மார்க்கஸ் ராஷ்வர்ட் ஹவுஸ் ஹோல்ட் நேம் ஃபார் யுனைடெட். காலம் மாறலாம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாறலாம், ஆனா வந்து டீம் வந்து மாறாதுன்னு சொல்ற மாதிரி ஐ திங்க் ராஷ்வர்ட் வந்து அவன் பிரைம்ல வந்து வாஸ் வேற லெவல் ஆன் த ஃபீல்ட், ஆஃப் த ஃபீல்ட். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு அகாடமி பிளேயர். ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் அகாடமி பிளேயர், ஹெண்டர்சன் அண்ட் ராஷ்வர்ட். ஸோ ராஷ்வர்ட் மாதிரி ஒரு அகாடமி ப்ராடஜி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த கிளப், ஹூ ஹேஸ் த பேஸ், who has the vision. அவனோட சம்டைம்ஸ் அந்த பாசஸ்லாம் வந்து ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் ஃபிளாங்க் வந்து வாஸ் வெரி வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐ ஃபீல் ராஷ்வர்ட் இஸ் த பிளேஸ். ஏன்னா வேற யாரும் வந்து எனக்கு இல்லை அந்த ஒரு ரைட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆடுறதுக்கு. ஸோ தட்ஸ் ராஷ்வர்ட் ஃபார் மீ. அண்ட் தென் இன்னொரு பிளேயர் ஹூ அந்த பிளேயர் ஹூ ஐ விஷ் ஸ்டேட் லாங்கர். இந்த ஒரு ஹார்ட் பிரேக் கிளம்பிட்டானே, இல்லை ஒர்க் அவுட் ஆகலே அப்படின்னு நினைச்ச ஒரு அர்ஜென்டினா ஃபேனா இருக்கிறதுனால ஆங்கல் டி மரியா. அதே லெஃப்ட் ஃபுட்டட் ரைட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். ஸோ லேஎம் வந்து ராஷ்வர்ட் அண்ட் ரைட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் வந்து டி மரியா. சும்மா பிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி both of them can dribble, both of them have pace. And I feel like நினைச்சு பார்த்தாலே ப்ரூனோ கனெக்டிங் வித் தீஸ் டூ வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஹைப்போதெட்டிக்கல் பிளேயிங் 11ஓட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ். ஓகே, நீ இப்போ டி மரியா இஸ் known talent, வேர்ல்ட் சூப்பர் ஸ்டார். ஸோ அவரை பத்தி எது பேச விரும்பல. பட் கோயிங் டு ராஷ்வர்ட், ஒர்க் அவுட் ஆகாத ஒரே டீம் இந்த டீம் தான்.
டி மரியா வெளிய போனது வந்து மோர் ஆஃப் அ பிரைவேட் திங். திருட்டு போயிடுச்சு, சம்திங் ஹேப்பன்ட். அவனால வந்துட்டு இருக்க முடியல. அதனால தானே போனான். இட் வாஸ் நாட் லைக் சண்டை போட்டு போனான் அந்த மாரி He யூ didn't கான்ட் feel சே. home at ஆமா. United நினைக்கிறேன். He was always like யா. unsettled. ஆமா. அவன் அடாப்டே ஆகல அந்த டீமுக்கு. ஸோ ஹி டிட்ன்ட் செட்டில் டவுன் இன் மான்செஸ்டர் அட் ஆல். ஸோ யா. அது வந்து இட் ஹஸ் மோர் டு ஹிம் தேன் த கிளப்ல. அண்ட் ஆமா. அவன் வந்து கிளப்பை விட்டு போனதும் அதை அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி போயிட்டான். ஸோ there யா. is nothing that the club could have done differently for him. ஆமா, ஆமா. அது நார்மலி வித் ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பிளேயர்ஸ் இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். ஃபார்லானும் இதே மாரி தான். ஹி குடன்ட் ஸ்டே இன் இங்கிலாந்து ஃபார் அ லாங் டைம். டியேகோ ஃபார்லான் அந்த மாரி நெறைய இருக்குது. ஸோ அதுக்குள்ள போல. பட் ராஷ்ஃபோர்ட் நீ பிக் பண்ணனால ஐ ஹேட் ஒன் கொஸ்டின் டு ஆஸ்க். ஸோ பிகாஸ் யூ பிக்ட் ராஷ்ஃபோர்ட், டு யூ திங்க் அமோரிம் வில் கன்சிடர் இஃப் ஹி கம்ஸ் பேக் நவ் ஃப்ரம் லோன் அந்த பொசிஷனுக்கு? பிகாஸ் அமோரிம் சொன்னது வந்து மிட்ஃபீல்ட் ஆட முடியாது. அவன் வந்து ஆக்சுவலி லிட்டரலி எப்படின்னா நம்ம இவங்க ஆடுற பொசிஷன் ரைட், அம்மார்லாம் ஆடுற மாதிரி ஹி வாண்டட் ஹிம் டு ப்ளே. விளாடல, போயிட்டான். ஸோ டு யூ திங்க் ஹி வில் அட்லீஸ்ட் ட்ரை ஹிம் இன் திஸ் ரோல்? Why not? வேற யாரும் வந்து பெருசா எதுவும் கிளிக்கலையே இது வரைக்கும். யா. ஸோ சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன் இஃப் ஹி கம்ஸ் பேக். ஆமா, லெட்ஸ் கண்டிப்பா வெயிட் அண்ட் சான்ஸ் see. இருக்கு. நீ வந்து கூனியா வந்து we've seen glimpses. பட் யா. ஆனா வந்து மவுண்ட் ஆடும்போதே வந்து நிறைய எஃபெக்டிவ் லைக் ப்ரொடக்டிவிட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கு சம்டைம்ஸ். ஸோ வந்து இட்ஸ் ஸ்டில் லைக் அ பேட்டில் மாதிரி தான் தோணுது பிட்வீன் மவுண்ட் அண்ட் கூனியா. ஸோ வந்து இப்போ ராஷ்வர்ட் வந்து அவன் இன்னும் பேச வச்சு இன்னும் இஸ் ஆடிங் மோர்னா கண்டிப்பா 4-3-3 ஸோ ல. நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் விங்கரா வந்து எடுக்கல. இவர் விங்லயும் சில மேட்ச் ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஓகே. என்னோட 2 விங்ல என்னோட ரைட் விங் ஐ எம் கோயிங் வித் மார்க்கஸ் ராஷ்வர்ட். ஓகே. ஸோ ஐ திங்க் விங்கர்ஸ் யுனைடெடுக்கு பார்த்தா ஐடியலி இவங்க லைக் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ராஷ்வர்டுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு யாருமே பிக் பண்ண முடியல. ஸோ he is definitely one who picks himself. So Rashford வந்து is also my another academy player. இன்னொரு விங்ல வந்து நான் ஒரு ஸ்ட்ரைக்கர் அவுட் ஆஃப் பொசிஷனா ஆட வச்சிருக்கேன். இவர் வந்து ஒரு காலத்துல பிஎஸ்டிக்கு விங்லயும் ஆடி இருக்காரு. ஸோ Okay. மை அதர் பிக் இஸ் Edinson Cavani. So Cavani is also a player who hasn't won any trophies with United. Yeah. ஸோ கவானியும் இஸ் அனதர் பிளேயர். நான் எப்போ நினைச்சிருக்கிறது இவர் கொஞ்சம் முன்னாடியே டீம்ல வந்து ஆடி இருக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு தாட் எப்பவுமே எனக்கு இருந்திருக்கு. ஸோ பட் என்னால இந்த டீம்ல நான் கவானியை ஸ்ட்ரைக்கரா எடுக்கணும்னு நினைச்சேன். பட் ஸ்ட்ரைக்கரா நான் இன்னொருத்தருக்கு போறேன். ஸோ தட் இஸ் வேற ஆள் இருக்காரு. ஸோ அதனால நான் கவானியை வந்து விங்ல வச்சிருக்கேன். ஓகே. கவானி வந்து இஸ் a கிளாஸ். அது நத்திங் டு சே. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த கோல் டிஹயா போட்டு ப்ரூனோ லைட்டா இப்படி ஃபிளிக் பண்ணி விட்டு ஹாஃப் கிரவுண்ட்ல இருந்து அடிச்சது. ஐ ஹோப் ஹி கொஞ்ச நாள் இன்னும் இருந்திருக்கலாம் கவானி ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட். யுனைடெட்ல இருந்து கிறிஸ்டியானோ வராம இருந்திருந்தா he would have- இட் would have been கவானி அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ வந்து திஸ் இஸ் த டைம் டு ரிமைண்ட் ரூல் நம்பர் 3 சொன்னோம். அது வந்து என்னன்னா த பிளேயர்ஸ் ஷுடன்ட் ஹேவ் ஒன் அ ட்ராஃபி அப்படின்னு. அதுல வந்து தினேஷ் has picked Edinson Cavani because he didn't win anything with us, and Chandru has picked Angel Di Maria. So well done boys. So rule number 3 முடிச்சிட்டீங்க. So finally the attacker, the superstar of the team, the one who gets paid to score goals. என்னோட டீமுடைய நம்பர் 7 எடின்சன் கவானி. Okay. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல எங்க டீம் ஃபுல்லா வந்து பூரா ஹி பேஸ் அண்ட் பிரஸ். ஆனா கவானி பிரஸ் பண்ணதை நம்ம பார்த்திருப்போம். அந்த ஒரு கோலே வந்து ஞாபகம் இருக்கு. எவ்வளவு தூரம் வந்து ஒரு பாலை சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கி ஒரு கோல் வந்து நம்மளுக்கு. ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் எடின்சன் கவானி ஆஸ் மை ஸ்ட்ரைக்கர். ஸோ ஹீ இஸ் மை நம்பர் 7. ஸோ என் டீம்ல பேசிக்கலி 2 பேர் வந்து எதுவுமே ஜெயிக்கல. அதுதான் வந்து இட் பேசிக்கலி டிஃபைன்ஸ் ஜெயிக்காதவங்களெல்லாம் வச்சு ஓகே ஹவு கேன் வி பில்ட் அந்த அமோரிமோட சிஸ்டத்துக்கு ஒரு கரெக்டான டீம் வெறிகொண்ட வேங்க மாதிரி வந்து யாரால ஆட முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஃபீல் ஆல்சோ ஃப்ரம் அந்த சவுத் அமெரிக்கன் அந்த ஒரு பேஷன் ஃபார் த ஸ்போர்ட். இது நான் ஏன் வந்து இந்த ரூல் நம்பர் 3 போட்டேன்னா எக்ஸாக்ட்லி ஃபார் வாட் யூ செட். ஏன்னா ஃபுட்பால் வந்து இட்ஸ் a வெரி க்ரூவல் கேம். ஒருத்தன் வந்து ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவனை வந்து டக்குன்னு மறந்துடும். ஈவன் அடுத்த ஜென்ரேஷன்ல they'll forget them. ஆனா ஜெயிச்சவங்கள வந்து they'll
மேல தூக்கி வச்சுக்குவாங்க. ரைட்? ஸோ த பர்ப்பஸ் ஆஃப் தட் ரூல் வந்து இஸ் எக்ஸாக்ட்லி டு ஃபைண்ட் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் ஹூ டிட் சோ குட் ஃபார் த டீம் பட் தே தே won't have the recognition ஏன்னா அவங்க ட்ராஃபி ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது Yeah. அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீ 2 பிளேயர் பிக் பண்ணியிருக்கிறது வந்து ஐ எம் ஈவன் மோர் ஹாப்பியர். கோயிங் டு தினேஷ் ஸ்ட்ரைட் அவே, ஹூ இஸ் யோர் சீக்ரெட் ஸ்ட்ரைக்கர்? யாரா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க. who might it be? ஸ்வீடன்ல இருந்து ஸோ உனக்கு க்ளூவே நான் வந்து கவானிய இவருக்காக தான் விங்ல மூவ் பண்ணேன். இவர் இதே வந்து இன்னொரு டீம்லயும் பண்ணிருக்காருன்னு ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். ஸோ இட் இஸ் Zlatan Ibrahimovic. ஸோ நான் எனக்கு ஆக்சுவலா கவானிய விட முடியல, அதே டைம் என்னால ஸ்லாட்டானையும் விட முடியல. அண்ட் நான் வந்து யுனைடெடோட ஓவரால் இது வச்சு பார்த்தா ரைட் விங் ஹஸ் பீன் அ கர்ஸ். நீ ராஷ்வர்ட விட்டா எனக்கு தெரிஞ்சு எய்தர் விங்ல யாருமே லைக் ஓகே இவன் வந்து செம்ம விங்கரு பயங்கரமா ஆடினான்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதை விட்டா நீ அங்க வலன்சியா இந்த மாதிரிதான் யாராவது போனா அவங்க ஆல்ரெடி லைக் ஃபர்கிசன் டீம்ல இருந்தும் ஆல்ரெடி ஒரு பிளேயர் வந்து வந்துட்டால. சரி ஓகே நம்ம வந்து ஒரு தண்ட விங்கரை சூஸ் பண்றதுக்கு ஒரு அவுட் ஆஃப் பொசிஷன் ஸ்ட்ரைக்கரே ஆட வச்சிடலாம். அண்ட் எடின்சன் கவானி வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைக் சென்டர் ஃபார்வர்ட் பிளே வந்து நம்ம பிரீமியர் லீக்ல. ஈவன் அவன் 2 சீசன் ஆடி இருந்தா கூட மூவ்மெண்ட் அவுட்புட்லாம் வந்து வேற லெவல். அண்ட் வந்து when we talk about aura, ஸ்லாட்டன் வாஸ் த ரியல் ஆரா. உண்மையா சொல்றேன்னு அந்த சீசன் வந்து லைக் நான் எப்படி வந்து சொல்றேன்னா அந்த லூயி வேன்கால் டீம் லாஸ்ட் சீசன் வந்து இட் வாஸ் லைக் டெட்னா டெட். ஒரு நிறைய மேட்ச் 0-0 1-1 நார்விச் பர்ன்லி இந்த சின்ன சின்ன டீம் கூட எல்லாம் போய் அடி வாங்கி ஒரு மூடே வந்து இதுவா இருக்கும். ஐ திங்க் எவ்ரி திங் லைக் கேம் பேக் டு லைஃப் வென் Zlatan joined United. அந்த சீசன் வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், பிட்ச்ல நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், Zlatan வந்து வரும்போது நான் வருவேன் ஜெயிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு வந்தான். வந்து நம்மால வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே ஜெயிச்சான். லைக் வந்த உடனே ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அடிச்சான். கம்யூனிட்டி ஷீல்ட்ல Zlatan only scored the winner. அதே மாதிரி நம்ம யூரோப்பா லீக் வந்து ஃபைனலுக்கு வந்து நம்மால் ஆடல, பட் யூரோப்பா லீக் ரன்லயும் வந்து கிரிட்டிக்கலா இருந்தோம். கரபோ கப் ஃபைனல்ல 2 கோல் அடிச்சான். ஸோ Zlatan is also somebody like wrong side of the edge யுனைடெட் வந்தான். ஆனா ஆடின அந்த ஒன் சீசன் கம்ப்ளீட்லி ஐ ரியலி என்ஜாய்ட். லைக் அவன் என்னெல்லாம் பண்ணானா இட் வாஸ் லைக் ரியலி குட் டு see. ஆமா, அதுதான் ஓவரால் நீ சொல்ற மாதிரி. அவன் வந்தோடனே ஆண்டனி மார்ஷல் எல்லாருமே பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாங்க அந்த பீரியட்ல. இப்படி நோட் பண்ணலாம், அதுதான் வந்து பிக் ஆரா பிளேயர்ஸ் பிரிங் வித் தெம். யூனோ அவங்க இருக்கும்போது எவ்ரிபடி எல்ஸ் பிளேஸ் ரியலி வெல். அவங்களே கேவலமா ஆட மாட்டாங்க. யூனோ தட்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஆரா. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்வர்ட்ஸ்ல 2 ஃபார்வர்ட்ஸ் வந்து Zlatan அண்ட் கவானி போஸ்ட் ஃபர்கியூசன் எரால. ஓகே ஓகே ஓகே. அண்ட் ஆனா நான் வந்து Zlatan வந்து ஏன் பிக் பண்ணலன்னா ஐ டிடன்ட் வாண்ட் அ செனாரியோ வேர் ஓகே இவன் ப்ரெஸ் பண்ண மாட்டான்ப்பா, ப்ரெஸ்ஸே பண்ண மாட்டான், இவனை கூப்பிட்டு என்ன இவனை வச்சுட்டு எப்படி ஆடுறது. இந்த ரொனால்டோக்கு வந்து ஆச்சுல்ல, இஸ் பீயிங் மோர் ஆஃப் அ நெகட்டிவ் திங் டு அ சைட். ஸோ பாய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெல் டன். கொடுத்த 3 ரூலுமே வந்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டீம் போட்டீங்க. சந்துரு வந்து 2 அகாடமி பிளேயர் பிளஸ் 2 பிளேயர் ஹூ டின் வின் ட்ராஃபி போட்டிருக்க. தினேஷ் வந்துட்டு 1 பிளேயர் ஹூ டின் வின் ட்ராஃபி அண்ட் 2 அகாடமி பிளேயர்ஸ் நீயும் போட்டிருக்க. ஸோ வெல் டன் பாய்ஸ். மக்களே, இதே ரூல்ஸோட உங்களால ஒரு 11 ரெடி பண்ண முடியுமா? அண்ட் வித்தவுட் எனி ஓவர்லேப் ஆஃப் தினேஷ் அண்ட் சந்துரு பண்ண முடியுமாங்கிறத யோசிங்க. இஃப் யூ கேன் ட்ராப் இந்த கமெண்ட்ஸ். இதில் இருக்கவங்க யாருமே இல்லாம நான் போடுவேன்டா அப்படின்னு சொல்லி நான் பெரிய ஆள்றா அப்படின்னு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. வி வில் சி அண்ட் வி வில் அப்ரிஷியேட். ஏன்னா என்னால முடியாது. ஐ கேனாட் பிக் அ டீம். இவங்க பிக் பண்ண 22 பேர் தவிர ஒருத்தர் இருக்கணும்னா என்னால சத்தியம் முடியாது. பட் ஈவன் தென் அப்படி இல்லை, சும்மா எனக்கு தேவையானதை நான் சொல்லணும், என்னோட 11 நான் சொல்றேன் அப்படி, போஸ்ட் ஃபகி 11 நான் சொல்றேன் அப்படின்ட்டு இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல we will find you again. அதுல என்னென்ன ரூல்ஸ் என்னென்ன ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் வெயிட் அண்ட் see what we bring. Until then, bye from Offset Reprise.